கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரியமானவர்களே, கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து அவருடைய கரத்தினால் நம்மை தாங்கி வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்னோடு இருப்பதால் நான் எதற்கும் அஞ்சமாட்டேன் என்று உங்களுக்கு பயத்தை கொண்டு வரும் சத்ருவை நோக்கி சொல்லுங்கள். சூழ்நிலையை பார்த்து கடிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்கிறவர். அதனால் கவலையை விடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, பலப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் சூழ்நிலையை பார்த்து பயத்துடன் இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு நீங்கள் துணையாக இருக்கிறீங்க என்பதை விசுவாசிக்கும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களுக்கு சகாயம் செய்யுங்க. சத்துரு கொண்டு வரும் பயத்திலிருந்து அவர்களை விடுவித்து சமாதானத்தினால் நிரப்புங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.